ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம நதி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா மதுரை பேக்ட்ராப்ல நடக்குது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவரோட பையனா இருக்காரு. அவரு அரசியல் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை லவ்வும் பண்றாரு நம்ம ஹீரோயின். அவங்க காதல்ல பார்த்தீங்கன்னா கேஸ்ட் ஸ்டேட்டஸ் எல்லா விதமான பிரச்சனைகளும் வருது. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, இதுல இருந்தெல்லாம் இவங்க தப்பிச்சு ரெண்டு பேரும் ஒன்னா வாழ முடிஞ்சுதா இல்ல என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இவங்க பேசியிருக்க விஷயத்த சொல்லலாம். அதாவது ஜாதியை பத்தி ஓரளவு நீட்டா பேசியிருக்காங்க. அதுல வர பிரச்சனைகள் அதை பத்தி எல்லாமும் பேசியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் ஆனந்தியோட ஆக்டிங் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்தையே ஹோல்ட் பண்றாங்கன்னு சொல்லலாம். சாங்ஸை பொறுத்தவரை டீசெண்டா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லாவே இருந்தது. படத்துல அங்கங்க வர எமோஷனல் சீன்ஸும் ரொம்பவே நீட்டா நம்ம கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட்டும் சரி, ஸ்கிரீன் பிளேயும் தான். ஸ்டோரி பிளாட்டும் இதே மாதிரி நம்ம 11 படங்கள் பார்த்தாச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. படம் ஃபுல்லாவே அது லவ் சீன்ஸா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் வர ஜாதி சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ப்ரெடிக்டபிளா தான் இருக்கு. ஹீரோ பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா தான் பண்ணியிருக்காரு. இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலான்ற மாதிரி தான் இருந்தது. குறிப்பா செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஸ்லோவா போகுது படம். மொத்தத்தில் இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னா இந்த படத்தோட மெசேஜுக்காக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.